குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக பல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு துடிக்கிற பருவம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத தாண்டி குழந்தைங்க நூலகத்துக்கு போகிறது, அந்த நூலகத்துக்கு போகிற அந்த பழக்கத்திற்கு ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடியது தான் புத்தக காட்சி. இவ்வளவு பேர் புத்தகம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்போது நிறைய பேர் படிக்கிறாங்க, இப்போ நாமளும் படிக்கணுன்ற எண்ணம் தோன்றும். இப்போ கடைக்கு போனால் துட்டு கொடுத்து வாங்குகிறோம், இங்கே துட்டு இருந்தால் வாங்க போகிறோம், பணம் இல்லைன்னு சொன்னால் புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துட போகிறோம், எந்த பப்ளிஷர்னு தெரிஞ்சுட்டு வந்துட போகிறோம். எனவே அந்த தாழ்வு மனப்பான்மை, பணம் இல்லையன்ற ஏக்கம் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க கேள்வி எழுப்புவாங்க, குழந்தைகளை கேள்வி கேட்க விடணும். கடவுள் செய்யறத கூட குழந்தைங்க கேள்வி, ஐயோ கடவுளை பற்றிலாம் அப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எனவே குழந்தையை கடவுளை பற்றி படிக்கட்டும், கடவுளை எதிர்த்து எழுதியிருந்தாலும் படிக்கட்டும். கற்றலில் ஒரு மிகச்சிறந்த வழிமுறை தான் இந்த புத்தக காட்சி. எனவே புத்தக காட்சிக்கு வருவது பள்ளிக்கு வருவதை விட மிகவும் மகிழ்ச்சியானது. குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக பல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு துடிக்கிற பருவம். அந்த பருவத்தில் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா புதிய புதிய விஷயங்களை தேடுவாங்க, புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தேடல் தான் ஒரு மிக சிறந்த கற்றல். பள்ளிக்கூடத்துக்குள்ள வகுப்பறைக்கு போயிட்டு பாட நூலில் இருக்கிற விஷயத்தை படிப்பாங்க. அது எழுத்தறிவு, எண்ணறிவு, அதன் மூலமாக கற்றுக்கொள்ளணும்னு கொடுக்கப்படுற விவரத்தை கற்றுக்கொள்ளுதல். அந்த வயதில் என்னென்ன விவரங்களை கற்றுக்கொள்ளணும், கணிதத்தை தெரிஞ்சுக்கணும், அறிவியலை தெரிஞ்சுக்கணும், சமூக அறிவியலை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு திட்டமிட்டு கற்றலுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஒரு பள்ளி கல்வி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத தாண்டி குழந்தைங்க நூலகத்துக்கு போகிறது, அந்த நூலகத்துக்கு போகிற அந்த பழக்கத்திற்கு ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடியது தான் புத்தக காட்சி. அந்த புத்தக காட்சியில் பல்வேறு விஷயங்களை குழந்தைகள் பார்க்க முடியும். முதல்ல என்னென்னா, இவ்வளவு பேர் புத்தகம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்போது நிறைய பேர் படிக்கிறாங்க, இப்போ நாமளும் படிக்கணுன்ற எண்ணம் தோன்றும். பல லட்சக்கணக்கான புத்தகங்களை ஒரே இடத்துல பார்க்கறது இருக்கு இல்லைங்களா? அந்த புத்தகத்தை வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த புத்தகத்தை தொட்டு பார்க்குறாங்கல்ல, அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்குறாங்கல்ல, அதுவே ஒரு மிகச்சிறந்த அனுபவம் தான். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்புக்குள்ள அந்த குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு போக முடியும். இப்போ கடைக்கு போனால் துட்டு கொடுத்து வாங்குறோம், இங்கே துட்டு இருந்தால் வாங்க போகிறோம், பணம் இல்லைன்னு சொன்னால் புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துட போகிறோம், எந்த பப்ளிஷர்னு தெரிஞ்சுட்டு வந்துட போகிறோம். அந்த புத்தகம் நூலகத்தில் இருந்தால் குழந்தைகிட்ட நூலகத்தில். எனவே அந்த தாழ்வு மனப்பான்மை, பணம் இல்லையன்ற ஏக்கம் எதுவுமே தேவையில்லை. அந்த குழந்தைங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் புத்தகங்களை இங்கே நின்னே கூட வாசிக்கலாம். பல குழந்தைகள் வாசிக்கிறத பார்க்கலாம். வாசிக்கிற குழந்தைகள் ஒருத்தர் கலந்துரையாடிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் செய்கிறது தான் கற்றலில் ஒரு மிகச்சிறந்த வழிமுறை தான் இந்த புத்தக காட்சி. எனவே புத்தக காட்சிக்கு வருவது பள்ளிக்கு வருவதை விட மிகவும் மகிழ்ச்சியானது. பள்ளியின் நோக்கம் வேற, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு சமூக மனிதனாக வளர்த்தெடுப்பதற்கு பயன்படும். அதைவிட அறிவில் சிறந்தவர்களாக, மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக, பல்துறை அறிஞர்களாக அவர்கள் வளருவதற்கு புத்தக காட்சியின் வருகை என்பது குழந்தை பருவத்தில் அது மிக முக்கியன்றதை நாம் உணர்வோம். பலர் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அறிவியல் சம்பந்தமான புத்தகங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க கேள்வி எழுப்புவாங்க, குழந்தைகளை கேள்வி கேட்க விடணும். கடவுள் செய்யறத கூட குழந்தைங்க கேள்வி, ஐயோ கடவுளை பற்றிலாம் அப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எனவே குழந்தையை கடவுளை பற்றி படிக்கட்டும், கடவுளை எதிர்த்து எழுதியிருந்தாலும் படிக்கட்டும், அறிவியலில் வளரக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் இருந்தால் அதையும் படிக்கட்டும், சந்திரனை பற்றியும் படிக்கட்டும். சந்திரன் சிவன் தலையில் இருந்தா அப்போ சந்திரன் மேலே கால் வச்சா சிவன் மேலே கால் வச்சா மாதிரியான ஒரு கேள்வி குழந்தை எழுப்புதுன்னா எழுப்ப விடுங்க. அந்த எழுப்புதல் தான் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். எனவே எதையுமே குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை எல்லாவற்றையுமே படிக்கிறதுக்கு தூண்டணும். அப்போ அந்த குழந்தை வளர்ந்த பிறகு முடிவெடுக்கிற நேரத்தில் அந்த அனுபவ முதிர்ச்சியில் அந்த குழந்தை தனக்கான முடிவுகளை தானே எடுக்கும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது பல்வேறு கோணங்களில் நாம் அவரை பார்க்குறோம். ஒரு எல்லோருக்குமான மனிதராக வாழ்ந்தார் தெரியும், சட்டம் எழுதினார் தெரியும். அவரோட குழந்தை பருவன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பீம்ராவ் எப்படி ஒரு டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் ஆனார் அப்படின்றது
அதோடைய ரகசியமே எங்கே இருக்குன்னு கேட்டால், அவருடைய குழந்தை பருவத்தில் அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைக்கு நூல்களை வாங்குவதற்கும் வாங்கி கொடுத்ததும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவம். குழந்தை பருவத்தில் பல வறுமையில் வாழ்ந்த அந்த அப்பா குழந்தை ஒரு புத்தகத்தை படிக்க ஆசைப்படுதுன்னு உடனே தன்னுடைய மூத்த மகளிடம் போயிட்டு ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்குறாரு. அந்த மூத்த மகளிடம் பணம் இல்லை. அந்த மூத்த மகள் தன் முகத்தில் இருந்த மூக்கில் இருந்த மூக்குத்தி, அந்த மூக்குத்தியை கலட்டி கொடுக்குறாரு, என்கிட்ட இருக்கிற கடைசி சொத்துன்ட்டு. திருமணம் ஆன அந்த பெண் மூக்குத்தியை கலட்டி கொடுக்கும் பொழுது எந்த அப்பாவும் அவ்வளோ தைரியமாக வாங்கிட்டு வர மாட்டார். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக பீம்ராவுக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுக்குறது பயன்பட போகுதுன்ற ரொம்ப மகிழ்ச்சியோடு அது வாங்கிட்டு வர்றார். ஒரு பீம்ராவ் ஒரு டாக்டர் அம்பேத்கராக மாறுவதற்கு அக்காவுடைய மூக்குத்தி கூட பயன்பெற்றிருக்கு. எனவே குழந்தைகிட்ட போயிட்டு முதல்ல பள்ளிக்கூடத்தில் கொடுத்த புக்கை படி, மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கின என்றெல்லாம் கேட்காம பிள்ளைங்க எந்த புத்தகம் விரும்பினாலோ அந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்போம். நாளைக்கு நம் குழந்தைகள் கூட ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு அம்பேத்கராக வளர முடியும், ஒரு பாபா சாஹிப் போற்றக்கூடிய அளவில் வளர முடியும்.